வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையை நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, வல்லமை என்பது மேலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுவதல்ல, எங்கேயோ இருந்து உங்கள் காரியங்களை செயல்படுத்தும்படியாய். வானத்திலிருந்து வல்லமை நோக்கி பார்க்கிற கர்த்தரை வல்லமையால் அபிஷேகம் பண்ணுவார், என் காரியங்கள் மாறும் என்று சொல்லி மேலிருந்து வானத்தை நோக்கி பார்ப்பதல்ல, கர்த்தர் வல்லமையை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் இந்த வல்லமை என்ன செய்யுமா? நான் வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்யும். விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வைத்திருக்கிற வல்லமை, நான் சொன்ன என்ன வல்லமை? நீ எப்பொழுது இந்த வல்லமை உணர்வாய் என்று சொன்னால், நீ எப்பொழுது உன்னை பிதாவுடைய பிள்ளையாய் உணர்கிறாயோ அன்றைக்கு அந்த வல்லமை உணர முடியும். ஆண்டவருக்கு பிள்ளை அப்படின்ற அந்த ஸ்தானத்தை நீ எப்பொழுது எட்டுகிறாயோ அன்றைக்கு உனக்குள்ள இருக்கிற இந்த அதிகாரம் உயிர் பெற்று எழும். இந்த வல்லமை உயிர் பெற்று எழும். இப்ப இந்த வல்லமை உனக்குள்ள இருக்கிற இந்த வல்லமை என்ன செய்யுமா பாருங்க, நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்யும். முட்டி போட்டு தோம் பண்றோம், என்னென்னமோ பண்ணி போராடுறோம். ஆண்டு சொல்லுகிற 21 நாள் பாசிட்டிவ் பேரு, 40 நாள் பாசிட்டிவ் பேரு, எப்படியாவது இந்த காரியத்தை பெற்று கொண்டு பயங்கரமா போராடி சொல்லிக்கிறோம். ஆனா ஒண்ணு என்ன பண்றது இல்ல, நிகழ்றது இல்லை. ஏன் நிகழ்றது இல்ல? உனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை என்ன பண்ணல, கிரியை செய்கிறது. எப்பொழுது இந்த வல்லமை உன்னிலிருந்து கிரியை செய்கிறதோ, எப்பொழுது இந்த வல்லமை நீ உணர்ந்து உன் கிரியை வெளிப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறாயோ, விட்டு கொடுக்கிறாயோ, அன்றைக்கு நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் இந்த வல்லமை உன் வாழ்க்கையில கிரியை செய்யும். உனக்குள்ள ஆண்டவன் இருக்கிறாரு, வல்லமையை வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய பவர் வச்சிருக்கிறார் ஆண்டவர். தன்னுடைய வல்லமை உனக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமாய் நம்ம யோசிக்கணும். யோசி நடந்தா நல்லா இருக்குமே அப்படி நம்ம யோசிக்க போட்டுதான் எனக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இடம் நினைச்சா ஆண்டவரே நல்லா இருக்குமே நம்ம நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அது பெருசா ஜெபமே பண்ணிருக்க மாட்டோம். அதை காட்டிலும் பெருசாக அப்படின்னு சொல்ல, ஐயோ என் தேவை இவ்வளவு பெருசா இருக்காண்டவரே எனக்காக நீங்க இறங்குங்கன்னு சொல்லும்போது வான உனக்கு நேராய் திறக்கும். எல்லா தேவைகளை கர்த்தர் நமக்கு சந்தித்து வாசலை திறக்கிற தேவனாய் நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமாய் உனக்குள் இருக்கிற அந்த வல்லமை கிரியை செய்யும். இந்த வல்லமை நம்ம உணர்ந்து கொள்ளாததுனால இப்ப நான் தனி ஒரு ஆளா போராடிட்டு இருக்கேன், தனி ஒரு ஆளா போராடிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் என்னால போராட முடியும், என்னால எப்படி ஜெயிக்க முடியும்? இப்ப ஏன் கூட ஒரு மனுஷன், ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து கூட வந்து ஹெல்ப் பண்றான், அப்ப என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ஈஸியா வேலையை செய்யலாம். ஒரு சாதாரண மனுஷன் வரும்போது கொஞ்சம் ஈஸியா வருது. இப்போ ஆண்டவர் என்னுடைய வல்லமை உங்களுக்கு வச்சிருக்காரு, வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை வந்து அடுத்த வசனங்களை வாசிகள் எப்படிப்பட்ட வல்லமை அப்படிங்கிறது இல்லையா? ஒரு பெரிய மகத்துவம் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு, அது துணை நம்ம இருக்கிறது. இப்பொழுது உங்களால் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். நினைப்பதற்கும் அதிகமாக செய்ய வேண்டும். நினைச்சு கூட பார்க்காத காரியம் நீ நினைக்கிறத காட்டிலும் எங்கேயோ வேற இல்லை. நீ நினைப்ப இது நினைச்சா எனக்கு போதும், அதுவும் அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தின் வாழ்க்கை அந்த வல்லமை கொண்டு வந்து ஏதோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட்ல ஏதோ கியூரா வேலைக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஐஏஎஸ் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. கசலுக்கு புரியுதா? அதிகாரத்துல ஆளுகிற இடத்துல கொண்டு வந்து இருக்கு. ஒரு 10 ரூம் கட்டா கிடைச்சா வீடு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி நினைப்பாரு. 20 பகுதியில எனக்கு ஒரு 10 ரூம் ஒரு 200 வீடு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு நினைப்பாரு. ஆனா அதை காட்டில் இந்த வல்லம் என்ன பண்ணும், மேன்மையான ஒரு சுதந்திரத்தை இப்படிப்பட்ட வல்லமை நீங்கள் நானும் உணராதபடியினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய வாழ்க்கையோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம்.
என் வாழ்க்கை எப்படி, என் வாழ்க்கை ஒரு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு கடல், நான் எப்படி இதுல மீண்டு வர போறது தெரியல, ஏன் இப்படி இருக்கு, நமக்கு ஏன் இந்த வாழ்க்கை அனுமதிக்கிறாங்க பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கிட்டையும் போராடிட்டு இருக்கிறோம், நமக்கே நம்ம போராடிட்டு இருக்கோம். நம்ம இதயத்தோட நம்முடைய ஆத்மாவோட நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை நீ வாழணுமா? இப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கை உனக்கு தேவையா? நீ நான்கு கொண்டு செத்தா நல்லா இருக்குமே, நீ இப்படி எல்லாம் வாழணுமா? நம்மள மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்போம், கேட்டுட்டு இருப்போம். கடவுளை பார்த்து ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், இப்படி என் வாழ்க்கையை போட்டு பந்தாடுறீங்களே, இந்த சைடு அந்த சைடு தூக்கி அடிக்கிறீங்களே, நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஏன் என்று சொன்னால் என்னுடைய வல்லமை என்னுடைய வல்லமை நான் என்ன பண்றதில்லை, அல்லது அறிந்து கொள்ளப்பட வேண்டிய இளமாய் நீங்கள் நான் சொல்ல வேண்டும். கேள்வியா ஆமை சொல்லுங்களேன். இது வாசிக்க லூக்கா 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசி. ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நக்தனாகி இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? ஜெப ஆலயத்துக்குள்ள எங்க உட்கார்ந்திருக்கிறார்? எங்க உட்கார்ந்திருக்கிறார்? ஜெப ஆலயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் பிசாசு கிட்ட வருவார். வார சபைக்கு வர்றாரு, வார என்ன பண்றாரு, ஆலயத்துல கலந்துக்கிறாரு, வார என்ன பண்றாரு, பாட்டு போடுறாரு, ஜோம் பண்றாரு, மெசேஜ் கேட்கறாரு, போறாரு. இது எல்லா வாரமும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல என்ன இல்ல, வல்லமையிலேயே செய்யல. அவன் சொல்ற இப்போ இந்த வல்லமையின் ஒரு மிகப்பெரிய உருவம் எப்படி சொல்றது, தத்துடைய அடையாளம், வல்லமையின் அடையாளம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபைக்குள்ள போன உடனே இதுவரைக்கும் பேசாம ஆராதனை பண்ணிட்டு இருந்தவன், இதுவரைக்கும் சபையில செய்தியை கேட்டுட்டு இருந்தவன், இப்போ திடீர்னு எழும்பி நின்று கத்துறான், நஸ்கராகிய இயேசுவே, எனக்கும் உனக்கும் வேதனை கொடுக்காதபடி வேண்டிக் கொள்கிறேன். நல்லா இருக்கிற பிசாசுக்கு தெரியும் உன் வல்லமை என்ன அப்படின்ட்டு. அந்த வல்லமையை நீ உணர்ந்து கொள்ள கூட கூடாதுன்னா, அந்த வல்லமையை நீ அறிந்து கொள்ள கூடாதுன்னா என்ன பண்றான், உன்னை பிரச்சனைக்குள்ளே போறதுக்குள்ளே உன்னை இந்த உலகத்தின் காரியங்களை சிக்க வைத்துக் கொண்டே உன்னை என்ன பண்ணிடுவான், டைவர்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆழத்தை டைவர்ஸ் தான். நீ கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து உன்னுடைய வல்லமை என்ன என்பதை நீ அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு உன் மைண்ட வேற எங்கேயே செலுத்திட்டே இருப்பான். ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துவான், இல்ல ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வந்து நிறுத்துவான், இல்ல ஏதோ ஒரு காதலை கொண்டு வந்து நிறுத்துவான், இல்ல குடி பழக்கத்தை கொண்டு வந்து நிறுத்துவான், இல்ல போத பழக்கத்தை கொண்டு வந்து நிறுத்துவான். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. ஏன்னா இந்த வல்லமை என்னது என்று நீ அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு நீ எத்தனை முறை சபைக்குள்ள போய் உட்கார்ந்தாலும், எவ்வளவு பாட்டு பாடினாலும், எந்த அளவுக்கு ஆண்டவர் வார்த்தையும் வசனத்தையும் கேட்டாலும், சத்தத்தை கேட்டாலும், அவரை முகமுகமா பார்த்தாலும் உன் மைண்ட் அவர் நோக்கி போகக்கூடாதபடிக்கு உன்னை அவன் டைவர்ட் பண்ணியே வச்சிருப்போம். ஏன்னா உன் வல்லமை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ அவனை துன்பப்படுத்த ஆரம்பிச்சு. யாருக்கு துன்பம்? எனக்குள்ள இருக்கிற வல்லமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா யாரு கூட போராடணும், அவங்க கூட போராடுவேன். மனுஷன் கூட போராட மாட்டேன். எனக்கு விரோதமாய் மனிதர்கள் மூலமாய் கிரியை செய்கிற அவனுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசு. என் மருமக எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நீ நினைக்கிறீங்க அப்படின்னா, மருமக பிரச்சனை இல்ல, மருமகளுக்கு பின்னாடி ஒரு பிசாசு முடிஞ்சிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், கூட போராடிட்டு இருக்கான். உன் பையனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, உன் பையனுக்கு பிரச்சனை இல்ல, உன் பையன் பின்னாடி ஒரு பிசாசு இருப்பான். அவன் தான் கூட என்ன பண்றான், உன் வல்லமை என்னது நீ அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு, உன்னுடைய கர்த்தனுக்கு வைத்திருக்கிற மேன்மை என்ன என்று அறிந்து கொள்ள கூடாது போராட்டத்திலேயே வச்சிருக்கும். இப்ப இந்த வல்லமை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னோட டார்கெட் யாருக்கு உனக்கு தெரிஞ்சிடும், உன் எதிரி யாரு உனக்கு தெரிஞ்சிடும். நீ யாரு கூட போராடணுமோ அங்க போராடினா ஜெயம் எடுத்துருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுடைய வல்லமையை அழிக்கும் முடிந்த முடியாது. அவனுக்கு அதிகாரமே இல்லை. எப்பொழுது நீ இயேசுவின் நாமத்துல வருகிறாயோ அப்பொழுதே நீ ஜெயம் எடுப்பீங்க. எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிசாசை எதிர்த்து நிற்கிறியோ அன்னைக்கே அவனுக்கு ஜெயம் உண்டாகும். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அவனை ஜெயித்து விட்டார். அவருடைய நாமத்தில், அவருடைய அதிகாரத்துல, பிள்ளைங்கள் அதிகாரத்துல நீ வந்து நிற்கும் பொழுது பிசாசு உன்னிடத்தில் போற்று போவான். அதிகாரத்தை நீ அறிந்து கொள்ள முடியாது கூடாதனால இன்னைக்கு நீ என்ன பண்ணிக்கிற, பிசாசு போராடிட்டு இருக்கிற போராட்டம். அவனுக்கு பிசாசு கேட்கிறது எனக்கும் உனக்கும் என்ன, உனக்கு என்ன வேதனை கொடுத்தாதபடிக்கு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறார். அதனால புரியுங்க, கர்த்தருடைய வல்லமையை பெற்ற ஒருவனால பிசாசு வேதனைப்படுத்த முடியும். கர்த்தருடைய வல்லமையை பெற்ற ஒருவனால பிசாசை வேதனைப்படுத்த முடியும். உனக்குள்ள அந்த வல்லமை இருக்குன்னு சொன்னாங்க, உன்னை பார்த்து பிசாசு பயப்படும். உனக்குள்ள கர்த்தருடைய வல்லமையை நீ
எடுத்து பயன்படுத்துவாய் என்று சொன்னான். பிசாசு உன்னை பார்த்து பயப்படுவான், நீ அவனை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. வார்த்தைங்க 5வது அதிகாரம் 26வது வார்த்தை 26 அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களால் பெரும்பான்மை ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுது. அநேக வைத்தியர்களுக்கு செலவு பண்ணி எல்லா படமும் தீர்ந்து போய் கடைசியில இவருதான் வேற வழியே இல்ல, கேட்ட பணமும் இல்ல, இவர்கிட்ட போனா யோசனை சுகம் கிடைக்கும் சொல்லிட்டு கடைசி நம்பிக்கை எல்லாம் கடைசி நம்பிக்கை சொல்லுவாங்கல்ல, இது நடக்கலன்னா என் வாழ்க்கையில அவன் முடிச்சு சொல்லி ஒரு சில முடிவு பண்ணிருப்பாங்க. இது மட்டும் என் லைஃப்ல நடக்கும், நான் என்ன பண்ணுவேன், உயிரோடு இருக்க மாட்டேன். கடைசி நம்பிக்கை, இந்த கடைசி நம்பிக்கை சுத்தி சுத்தி யாரையும் நம்பி ஏமாந்து போய் இந்த கடைசி நம்பிக்கை யாருக்கு வருதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல வருது. தேவையா சொல்லுவேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் சுகமடைவேன். ஆண்டவராகிய இயேசு இப்ப விசுவாசத்தோடு தொடராட்டு வல்லமை புறப்பட்டு வருது. எங்க வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வருது. உங்களுக்கும் விளக்கம் போடுற ட்ரெஸ்ல ஆண்டவர் வல்லமையை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் பயன்படுத்துற எல்லா ஆப்ஷன்ஸ்ல ஆண்டவர் வல்லமையை வைத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியாது. அவன் சொல்றேன், ஏன்னா எனக்குள்ள இருக்கிற வல்லமையை நான் என்ன பண்ணல, உணரல. ஆண்டவர் எனக்குள்ள வைத்திருக்கிற அந்த வல்லமையை அந்த மகிமையை நம்ம உணராக்குனால நம்ம இதெல்லாம் நமக்கு என்ன பண்ண முடியும். எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிள்ளையோ அப்பொழுது நீங்கள் நானும் பிதாவுக்கு பிள்ளை. அவருக்கு அவர் நம்ம எப்படி ஏற்றி கொடுத்தோமோ அந்த அதிகாரத்தை ஆண்டவராக அவர் நிலைமைகளை கொடுத்திருக்கிறோம். நீங்கள் நானும் பிள்ளை என்று சொன்னால் நான் செய்த பிரியை அவனு செய்வான், இதை பார்த்து பெரிய பிரியை செய்வான். விசுவாசிக்கிறவன் நான் செய்த பிரியை செய்வான், இதை பார்க்கிறோம் அந்நிய பிரியை செய்வோம். இப்போ மகன் தொட்ட உடனே அந்த வஸ்திரத்தை இந்த வல்லமை புறப்பட்டு வருகிறது. அதே இடத்துல அந்த சத்தியங்களை ஆண்டவர் சுகத்தை கொடுத்தான். அவன் சொல்றேன், இன்றைக்கு நீங்க கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்துவார். உங்கள் வஸ்திரத்துக்கு எப்பொழுது சொன்னார், அவசியம் 5வது 17வது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற ஒரு நாள் அவர் உபதேசம் கொண்டிருக்கும் போது கல்யாண நாடுகளில் உள்ள சகல கிராமங்களில் சகல ஜனங்கள் கூடி கொண்டிருக்கிறாங்க. நகரத்திலும் இருந்து அந்த பறையர்களும் அப்பொழுது விஞ்ஞானிகளே எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோட பிரசன்ஸ் இருந்ததோ அந்த இடத்துல பிசாசு நடந்து அவர் எதுவுமே பண்ணவே இல்லை. உள்ள போய் நின்ற உடனே பிசாசு எழுதி பேசுறான், இயேசுவே உனக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கும் வேண்டிப்போ தன்னுடைய வல்லமை இருக்கிற இடத்துல நீ போய் கிரியை செய்யணுன்ற அவசியமே இல்லை. நீ தேவைப்படுற இடத்துல உன்னுடைய ஆப்ஜெக்ட்ஸும் அற்புதங்களை நிகழ்த்தும். உன்னுடைய வஸ்திரம் உன்னை உபயோகப்படுத்துற பொருள் கூட என்ன பண்ணணும், அற்புதங்களை நிகழ்த்தும். இதுதான் வல்லமை உணர்ந்து ஒரு நாள் செய்ய முடியும். 3வது சொல்றாரு, அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பல தேசங்கள்ல கையே நாடுகள் இதை பண்ணியிருக்காங்க. நம்ம ஆசாரி இருக்கலாம், நியாயசாஸ்திரம் இருக்கலாம், எல்லாரும் பிரசங்கம் பண்ணும் பொழுதே வல்லமை வெளிப்பட்டு அநேகரை சுத்தமாக குணமாகத்தக்கதாக கத்தோடைய வல்லமை விளைவித்து ஒருவரை படுக்கையோடு எடுத்துக் கொண்டவர் அவனை உள்ள அவர் உபதேசத்துக்கு கொண்டிருக்கும் நாடுகளில் உள்ள சகல கிராமங்களில் பிணியாளிகளை குணமாக்கும்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது
விசுவாசிகளை பசங்க படிக்கிறவங்களை தலையில் கூட வந்து தலையத்தை தற்புடைய வண்டமைகளை நிரந்தரமான பகுதிகளில் வல்லமை விளங்கி தங்களது பிணியாளிகளை சுகமாக்கக்கூடிய தங்களுடைய வல்லமை விளங்கி ஆமென். ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்க. 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அவர் பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளை நின்று குணமாக்கும்படிக்கும் யூதேய தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதம் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். வந்து நிற்கும் பொழுதே அவருடைய வல்லமை என்ன பண்ணுது எழுப்பி பேசுறோம். 2வது நம்ம பார்த்தோம் வெளிப்பட்டது ஒரு வஸ்திரத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. 3வது ஒரு பிரசங்கத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுதே வல்லமை வெளிப்பட்டது. இப்போ 4வது எங்க எதை ஆண்டவர் செயல்படுத்த வேண்டுமோ அதை அங்கே செயல்படுத்துவார். சரியா? அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்து ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதே இருக்கிறார். இப்போ ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவரை போய் தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும் போயிட்டு நிறைய பேர் வியாதியஸ்தலை கொண்டு வந்து எப்படியாவது ஒரு டச் பண்ணணும், எப்படியாவது சரீரத்தை கொடுன்னு சொல்லிட்டு கொடுவதற்கு பிரயாசப்பட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கு வந்திருக்க சகோதர சகோதரி உங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த வல்லமை வைத்திருக்கிறார். இல்ல உங்களுக்கு அந்த வல்லமை இல்லாத அந்த வல்லமையை நான் பார்க்கணும் நினைச்சால் நீங்க ஆண்டவரை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வஸ்திரத்தை கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், அவருடைய சத்தத்தை கேட்கிறீர்கள் என்று சொன்னால், அவருடைய பிரசனத்தில் வந்து நிற்கிறீர்கள் என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்க ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த தத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா குறைத்தலுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் தத்துவத்துக்கும் இன்மையில் மாற்றமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவர் உன்னதங்களில் தம்முடைய வழிபாடு செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நிறைவாக சரிதமான சபைக்கு அவரை எல்லாவற்றையும் மேலான தலையாக தந்து வல்லமையில உன்னதங்களில் ஆட்டமாக வைக்கிறாரு, உத்தார செய்திருக்கிறார். இன்னொரு போல் சொல்றாரு, எங்களோடு கூட உங்களையும் பெண்ணையும் உத்தாரம் வைத்திருக்கிறார். இவனுக்கு உங்களை என்ன ஆண்டவர் அப்படியே மனித பாசத்துல உட்கார வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிங்க. 1 பேதுரு 3வது கடைசி. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தேவன், இப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதா என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு வலது பாகத்தில் என்ன பண்ணிருக்காரு? ஒட்டாக வச்சிருக்கிறாரு. அவருக்கு கீழே எல்லாவற்றையும் கீழ்படுத்திவிட்டார். துறைத்தலங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், தத்துவங்கள், வானம், பூமி, மனிதர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழே கீழ்படுத்தி
அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அவர் வைத்திருக்கிற அந்த அதிகாரத்தை உங்க கையில என் கையிலே கொடுத்துருக்கேன். கேள்வியா? அந்த அதிகாரத்தை உங்க கையிலயோ என் கையிலயோ ஆண்டவர் கொடுத்துருக்கேன். அப்படின்னு சொல்லுவேன். இந்த அதிகாரத்தை நீங்கள் நானும் அறிந்து கொள்ளாதனால, இந்த வல்லமையை நீங்கள் நானும் அறிந்து கொள்ளாதனால இன்னைக்கு நீங்கள் நானும் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நான் நிலவழிக்கிறோம் பிரச்சனை பத்தி போராடி கொள்கிறோம். இப்ப இதை அறிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை பண்ணாரு. இதை அறிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் இப்பதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் செய்த கிரியை நானும் செய்வா, என்னை காட்டிலும் பெரிய கிரியை. இது வந்து நிற்கும் பொழுது அற்புதம் நிகழ்ந்தது, பிரசங்கம் பண்ணும் பொழுது அற்புதம் நிகழ்ந்தது, வஸ்திரத்திலிருந்து அற்புதம் நிகழ்ந்தது, இல்ல இது கொடும் பொழுது அற்புதம் நிகழ்ந்தது. இப்ப என்னை காட்டிலும் பெரிய கிரியை செய்யப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுகிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் நடந்து போகும்பொழுது வாங்குவார்களா என்று சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து உள்ள இடத்துல அற்புதம் நிகழ்ந்தது அப்படின்னா பேருடைய நிழல்பட்ட இடத்துல அற்புதம் நிகழ்ந்தது. அப்படின்னு சொல்றேன். எந்த அளவுக்கு கர்த்தர் தன்னுடைய வல்லமை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு காண்பிக்கிறார். பேரு நடந்து போகிற இடத்துல அவருடைய நிழல்பட்டால் சுடர் கிடைக்கப்பட்டு யாத்திரை கொண்டு வந்து போன்ற அளவுக்கு என்பது அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த தேவராக இருக்கிறார். அப்படின்னு சொல்றேன். கடைசியில் வசந்த வார்த்தையை 1 அதிகாரம் 20வது வசனம், நம்பிக்கை 1 அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் எங்கல்ல? பேச்சு. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்ட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்று சொன்னால், தேவரை ரட்சிப்பு நடத்துகிறது நீங்கள் வியாசப்படுங்கள் என்று சொன்னால், அது வெறும் பேச்சு அல்ல, அது கத்திய வல்லமையினால். தமிழ்ல வந்து பலன் போட்டுக்கிறார். பவர் ஆஃப் காட், வல்லமையினால். தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சினால் உண்டாவது அல்ல, அது தன்னுடைய வல்லமையினால் உண்டாகிற ஒன்று. கத்துடைய வல்லமை எங்கே கிரியை செய்கிறதோ அங்கே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். சபைக்குள்ள கத்துடைய வல்லமை கிரியை செய்கிறது என்று சொன்னால் இங்கே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். நம்மை கொண்டு தேவனுடைய ராஜ்யம் பூமியில கட்டப்படும். அதனாலதான் நீங்களும் நானும் தத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். கேள்வியா? நீங்கள் நானும் எந்த அளவுக்கு பலப்பட்டோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். நீயே சோர்ந்து போய், நீயே உழைஞ்சி போய், நீயே அழுதுட்டு, நீயே தேவையில்லை அப்படி இருக்கு அப்படின்னா உன்னை கொண்டு தேவனுக்கு ஒரு நாள் என்ன பண்ணாது பிரயோஜனப்படாது. உன்னுடைய வாழ்க்கை உனக்கும் பிரயோஜனமாயிருக்கு. அவரை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நாட்டுடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய தேவனை பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்ரீகாரத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள். உங்களுக்கு விளக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எழப்படும் ஆண்டவர் வல்லமையை வைத்திருக்கிறார். எழுதிய வல்லமையை வல்லமை என்னன்னு தெரியாதனால, தன்னுடைய வல்லமையை நாங்கள் அறிய வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ளாதனால எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பிரச்சனை பத்தி ஓடிட்டு நல்லது பண்றேன். நீங்கள் அறிந்து கொண்டிருந்தாய் கத்தரை அறிந்து கொள்ளுங்கள். தன்னுடைய வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. இன்றைக்கு நீங்க விசுவாசித்தீங்கன்னா அந்த வல்லமை உங்களால் பார்க்க முடியும். இன்னைக்கு நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா நீங்க தேவையோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம். இவன் என்ன செய்ய போற, எனக்கு விடிவுகாலம் மறக்காதா, என் வாழ்க்கையில ஒரு விடிவு வராதா, என் சரீரத்தின் தலைவர்கள் ஒரு விடுதலை வராதா என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க விடுதலையில் போய்ந்தவர்களாய் இணைக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கலாம். இன்றைக்கு உன்னை பலப்படுத்துகிறார். தேவையான சத்துவத்தை குணப்படுவதை யார் என்பதை அறிவிக்கிறேன். இல்லாவுக்கு பிள்ளையாயிருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரமும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த எல்லா வல்லமையும் ஆண்டவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வைத்திருக்கிறார். எனக்குள்ளும் எனக்கு வைத்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை அறிந்தவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக இந்த வல்லமை கிரியை செய்யும். வாழ்க்கையில வருகிற நாட்கள்ல கடந்து போக போகிற எதிர்காலத்துல இந்த வல்லமை, நீ அறிந்து கொண்ட இந்த வல்லமை நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்யும். தேவையா சொல்ல